மீனம் ராசி வாழ்க்கையில் பல சோதனைகளையும் பல வேதனைகளையும் தாங்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த ராசி. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்தவரையிலுமே மற்றவங்களுக்காக உதவுறதுக்குன்னே பிறந்த ராசி அப்படின்னு கூட இந்த மீன ராசி சொல்லலாம். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு தங்களோட வாழ்நாளில் குறிப்பாக குரு மற்றும் சனியோட நிலைகளை பொறுத்து தான் இவங்களுக்கு பல அற்புதமான யோகங்களையும் உயர்வையும் பெறும். 2026ஆம் ஆண்டு நிலவரத்தின்படி மீனராசி அன்பர்களுக்கு முக்கிய யோகங்கள் முக்கியமான கிரக அமைப்புகள் நல்ல ஒரு பலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது பொருளாதாரத்தில் உயர்வு இந்த மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத பணவரவு, சொத்துக்கள் சேர்க்கை, தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதுமையான தொழில் வாய்ப்புகள், உழைப்பிற்கேற்ற உயர் பதவிகள், பாராட்டுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டு யோகம், அதாவது கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் நிமித்தமாக வெளிநாடுகள் செல்லக்கூடிய யோக அமைப்பு குறுப்பெயர்ச்சி காலங்களில் வலுவாக இருக்கும். அறிவு மற்றும் ஞானம், அதாவது ஆன்மீக ரீதியாக நல்ல முன்னேற்றம், ஆத்ம நம்பிக்கை அதிகரித்தல், தெளிவான ஒரு சிந்தனையுமே உங்களுக்கு இருக்கும். நிம்மதியான வாழ்க்கை, மன தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும், கவலைகள் நீங்கும் மற்றும் உறவுகளில் இன்பமான ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும். மீனராசியில் பிறந்து செவ்வாய் கிரகம் சாதகமாக இருக்கும்போது பல சுப கிரகங்களோட சேர்க்கையினால் மிகப்பெரிய ஒரு ராஜயோக பலன்கள் எல்லாமே இவங்களுக்கு பிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறையவே இருக்குது. சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைச்சிருக்கு? இந்த 2026 இந்த மே மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தெல்லாம் இவங்க சந்திக்க போகிறாங்க? இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, இவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான வீடியோவாக இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கடைசி வரைக்குமே பாருங்கள். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு புது வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நீங்கள் இந்த மீன ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா? இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு இந்த 2026 மே மாதம் கடந்த மாதத்தில் இருந்த கடுமையான உடல் மற்றும் மன அழுத்தங்கள்ல இருந்து பெரிய நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. ஜென்ம ராசியில் செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கை முடிவிற்கு வந்திருக்கு. ஸோ மே 11ஆம் அன்று செவ்வாய் 2ஆம் வீட்டிற்கு ஆட்சி பிரவேசிப்பது உங்களிடம் புதிய ஒரு சக்தியை நிரப்பும். மே 15 அன்று நடக்கக்கூடிய சூரியன் 3ஆம் வீட்டில் அடியெடுத்து வைப்பது ஒரு அற்புதமான யோக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரிய சஞ்சாரம் உங்களில் அளப்பரிய ஒரு பாரம்பரியத்தை ஏற்படுத்தி பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும். மே 14 அன்று சுக்கிரன் 4ஆம் வீட்டில் உங்களோட லக்னாதிபதி குருவோடு இணைவது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சௌக்கியத்தையும் அறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைச்சிருக்கு. இருந்தால் கூட 7.5 சனியோட தாக்கத்தினால பணிகளில் ஒரு ஒழுக்கமும் பொறுமையும் கடைபிடிப்பது எப்போதுமே ஒரு அவசியமான ஒரு முக்கியமான விஷயமாக அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் விறுவிறுப்பான தொழில் மற்றும் உத்தியோகம், லக்கணத்தில் சனி சஞ்சரிக்கிறதுனால அலுவலகத்தில் பணிகள் சற்று மெதுவாக நடந்தால் கூட 4ஆம் வீட்டில் கர்மாதிபதி 10ஆம் அதிபதி குரு இருப்பது உங்களோட உத்தியோகத்திற்கு பலமான ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். மே 15 முதல் சூரியன் 3ஆம் வீட்டில் உபசய ஸ்தானம் பிரவேசிப்பதனால தொழில் ரீதியாக அற்புதமான ஒரு அனுகூலம் ஏற்படும் ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. சூரியன் 6ஆம் வீட்டின் அதாவது சத்ரு சேவை ஸ்தானம் அதிபதி அப்படிங்கிறதுனால 3ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சாரம் உங்களிடம் போட்டித்தன்மையை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் அல்லது எதிரிகள் உங்களோட அருகில் கூட வர முடியாத அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய தைரியமான முடிவுகள் அதிகாரிகளோட பாராட்டை பெறும் வகையில் இருக்கும். நினைத்த இலக்குகளை எல்லாமே எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் அடையக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது. வியாபாரம் மற்றும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வியாபாரிகளுக்கு இது ஒரு உற்சாகமான ஒரு நேரம்னே சொல்லலாம். சப்தமாதிபதி அதாவது வியாபாரகாரகன் புதன் மே 15க்கு பிறகு 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால மார்க்கெட்டிங், விற்பனை மற்றும் தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. வியாபார விரிவாக்கத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய சின்ன பயணங்கள் கூட உங்களுக்கு ஒரு ஷார்ட்டு ட்ரிப்ஸாக இருக்கும், நல்ல ஒரு பலனை கொடுக்கும்.
மே 11 அன்று தன அதிபதி செவ்வாய் 2ஆம் வீட்டில் பலமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய வியாபார ஒப்பந்தங்கள் பொருளாதார ரீதியாக அதிக ஒரு லாபகரமானதே இருக்கும். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதுனால ஆட்டோமொபைல்ஸ், இன்டீரியர் மற்றும் டிசைனிங் மற்றும் ரியல் எஸ்டேட் வியாபாரங்கள் அமோகமாக லாபம் அடையக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது. நிதி நிலைமை பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, பொருளாதார ரீதியாக இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமே சொல்லலாம். மே 11 அன்று தன மற்றும் பாக்கியாதிபதியான செவ்வாய் தன்னோட சொந்த வீட்டிற்கு, அதாவது 2ஆம் வீடு மேசராசி திரும்புகிறார். தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் அபரிவிதமான ஒரு தன யோகத்தை கொடுப்பார். வங்கி இருப்புகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் அமைச்சிருக்கேன். மே 14 வரைக்குமே 2ஆம் வீட்டில் உச்ச சூரியனோட தாக்கத்தினால உங்களோட சொத்துக்களோட மதிப்பு அதிகரிப்பது, விற்பனை மூலம் ஒரு பெரு லாபம் கிடைக்கிறது, கடந்த காலத்தில் வராமல் நின்ற பழைய கடன்கள் எல்லாமே வசூலாகக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் இருக்குது. இருந்தால் கூட லக்னத்தில் சனி இருக்கிறதுனால சம்பாதித்த பணத்தை எதிர்காலத்துக்காக கவனமாக சேமிப்பது வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அமைச்சிருக்கு. ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, ஜென்ம ராசியில் 7.5 சனி இருக்கிறதுனால உடல் வலி, சோம்பல் அல்லது மூட்டு வலிகள் அவ்வப்போது தொந்தரவு செய்யும். இருந்தால் கூட மே 11 அன்று செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு 2ஆம் வீட்டிற்கு செல்வதனால மனக்கவலை மற்றும் விபத்து பயம் பெருமளவு உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. ஆனால் கூட 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் மே 14 வரைக்குமே அங்கேயே இருக்கும். சூரியன் உங்களோட உஷ்ணத்தை அதிகரிப்பார். இதனால் கண் எரிச்சல், வாய்ப்புண் அல்லது தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். உஷ்ணத்தை உண்டாக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் நீர்ச்சத்து உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. குடும்பம் மற்றும் ஒரு தனிப்பட்ட உறவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே பொருளாதார ரீதியாக மகிழ்ச்சி இருந்தால் கூட உங்களோட பேச்சின் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் வீட்டில் வாக்குஸ்தானம், அதாவது செவ்வாயின் சஞ்சாரத்தினால உங்களோட பேச்சு கத்தி போல கூர்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் உண்மையே பேசினா கூட அது மற்றவங்களுக்கு அதிகாரமாக தெரியும். அதனால் பல வாக்குவாதங்கள் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க. இருந்தால் கூட மே 14 அன்று சுக்கிரன் 4ஆம் வீட்டில், அதாவது சுகஸ்தானம் பிரவேசிப்பது, லக்னாதிபதி குருவோடு இணைவது ஒரு அற்புதமான மாற்றமாக அமைச்சிருக்கு. வீட்டில் பண்டிகை சூழல் நிலவும். குடும்பத்தோடு இணைந்து வாகனம் வாங்கிறது, வீட்டை அழகாக அலங்கரிப்பது போன்ற காரியங்கள் எல்லாமே செஞ்சு நீங்கள் மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே நிலையில் தாயாரின் உடல்நிலை ரொம்ப சீராக இருக்கக்கூடிய அற்புதமான காலமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக கல்வி மற்றும் கல்வியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, வித்யாகாரகனான புதன் மே 15 முதல் 3ஆம் வீட்டில் சூரியனோடு இணைவதனால புதாத்திய யோகம் மாணவர்களோட சிந்தனை முறை ரொம்பவும் சுறுசுறுப்பாக மாறும். கடந்த மாதத்தில் இருந்து வந்த ஏகாகிரத்தை குறைபாடு நீக்கும். லக்கணத்தில் சனி இருக்கிறதுனால கடினமாக படிப்பதை தவிர வேறு வழி இல்லாத ஒரு சூழல் தான் உங்களுக்கு அமையும். சோம்பலை கொஞ்சம் விட்டுட்டு திட்டமிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வருங்காலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் அற்புதமான நேரங்களை எல்லாமே நீங்கள் பெறக்கூடியங்க. அதே நேரத்தில் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது. மே 2026 இதில் பார்த்திங்களா, நீங்கள் பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோமா, 7.5 சனியின் மந்த நிலையை போக்கவும், 2ஆம் வீட்டில் செவ்வாயால் வரக்கூடிய வாக்கு தோஷங்களை, அதாவது குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாமே தவிர்க்கிறதுக்கும் இந்த பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதாவது அனுமன் சிவ ஆராதனை, ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய 7.5 சனி தோஷ நிவர்த்திக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை நாள்லேயும் நீங்கள் சிவாலயத்துக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அனுமன் சாலிசா படித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அடுத்ததான் சுப்பிரமணிய சுவாமி ஆராதனை. 2ஆம் வீட்டில் செவ்வாயால் வாக்குவாதங்கள் வராமல் இருக்கவும், நிதியில் ஒரு லாபங்கள் நிலைக்கவும் செவ்வாய்க்கிழமை நாளில் சுப்பிரமணிய சுவாமியை சிவப்பு மலர்களால் நீங்கள் பூஜித்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முருகன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்ததாக சாய்பாபா, 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி குரு உங்களுக்கு பாதுகாப்பு கவசம். அவரோட பலத்தை அதிகரிக்க வியாழக்கிழமை நாளில் தத்தா ஏரரை மறித்து மஞ்சள் நிற ஆடைகளை தானம் செய்கிறது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். என்ன மீனம் ராசி நேயர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் இப்படி இருக்குது. இந்த மே மாதம் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல்
மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது புது வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். ஆல்வேஸ் தேங்க்யூ.